தமிழகத்தில் டாஸ்மாக் எண்ணிக்கைகளில் முன்னிலை வகிப்பது மதுரை மண்டலமே. இந்தியாவில் மது விற்பனையில் தமிழகம் 3வது இடத்தில் உள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 6825 டாஸ்மாக் கடைகளும் 4435 மதுபான கூடங்களும் செயல்பட்டு வருகின்றன. அதிகபட்சமாக மதுரை மண்டலத்தில் 1748 டாஸ்மாக் கடைகளும் 1384 மதுபான கூடங்களும் செயல்பட்டு வருகின்றன. மாவட்ட வாரியாக பார்க்கும்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 378 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. அடுத்தபடியாக மதுரை மாவட்டத்தில் 318 டாஸ்மாக் கடைகளும் 274 மதுபான கூடங்களும் இயங்கி வருகின்றன. அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 302 டாஸ்மாக் கடைகளும், கோவை மாவட்டத்தில் 299 டாஸ்மாக் கடைகளும் தற்பொழுது செயல்பட்டு வருகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 290 டாஸ்மாக் கடைகளும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 288 டாஸ்மாக் கடைகளும் தற்பொழுது செயல்பாட்டில் இருக்கின்றன. தமிழகத்திலேயே குறைந்தபட்சமாக தருமபுரி மாவட்டத்தில் 99 டாஸ்மாக் கடைகள் தற்பொழுது இயங்கி வருவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெறப்பட்டுள்ளது. பூரண மதுவிலக்கு சாத்தியப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் கட்டுப்பாடற்ற சந்தையாக மாறியிருக்கும் மதுபான விற்பனையை சீர்படுத்த முடியாதா என்ற கேள்விக்கு பல அதிர்ச்சிகரமான பதில்களே விடைகளாக கிடைத்துள்ளன. தமிழகத்தில் அதிகரித்து வரும் குடிப்பழக்கம் மக்களின் உடல் மற்றும் சமூக நலத்தை பாதிப்பதாக கூறி பல அமைப்புகள் பூரண மதுவிலக்கு கோரி அவ்வப்போது போராட்டங்களை நடத்தி வருகின்றன. மதுக்கடை மூடக்கோரி தினமும் மாநிலத்தில் ஏதாவது ஒரு மூலையில் பெண்களும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஆனால் அதிர்ச்சி என்னவென்றால், ஆண்டுக்கு சுமார் 23,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி தரும் இந்த மது விற்பனை செய்யும் அரசுக்கு மது கொள்கையும் இல்லை, மது அடிமைகளை புனரமைக்கும் கொள்கையும் இல்லை என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. உள்துறை, மதுவிலக்கு அமலாக்கத்துறை மற்றும் டாஸ்மாக் ஆகிய அமைப்புகளிடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் புதிய தலைமுறை கேள்வி கேட்டதில் அரசிற்கு மது கொள்கை இல்லை என்பது அம்பலமாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாது, மது எப்படி உற்பத்தியாக வேண்டும், மது எப்படி விற்பனை செய்ய வேண்டும், மதுவினுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும் ஆகியவை அடங்கியதுதான் இந்த மது கொள்கை. சமீப காலத்தில் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்கள் மது கொள்கையை அறிமுகப்படுத்தி அமுல்படுத்தி வருகின்றன. மது விற்பனைக்கு சில கட்டுப்பாடுகளை கொண்டுள்ள மது கொள்கை தமிழகத்தில் இல்லாததால் குடிப்பழக்கம் வயது வித்தியாசமின்றி பரவி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மதுபான விற்பனை குறித்த ஆய்வு மேற்கொண்டு வரும் ஆய்வாளர்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் இதெல்லாம் வருது. ஸோ இப்போ இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி தேர் ஷுட் பி சம் பாலிசி அண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த இஷ்யூஸை வந்து இது அட்ரஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிஜமாகவே ஒரு ஸ்டர்ன் பாலிசிஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கண்டிப்பாக தேவை. மது ஒரு தனிப்பட்ட மனிதரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சமூகத்தையுமே அளிக்கும் சக்தி வாய்ந்தது என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். ஒரே இரவிற்குள் மதுவை முற்றிலும் ஒழித்துவிட முடியாது. ஆனால் மதுவை சீர்படுத்துவதற்கு மது கொள்கை அரசு கொண்டு வர வேண்டிய நேரம் இது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி. மது விற்பனையில் இந்தியாவிலேயே 3வது இடத்தில் இருக்கும் தமிழகத்தில் மதுவால் பாதிக்கப்பட்டவர்களை போதையிலிருந்து மீட்கும் திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதை தற்போது பார்க்கலாம். 2003ஆம் ஆண்டிலிருந்து மதுபானத்தை டாஸ்மாக் மூலம் அரசு விற்பனை செய்து வருகிறது. இதில் ஆண்டுதோறும் 23,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி வருகிறது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் இளைஞர்கள் மத்தியிலும் சமூகத்திலும் மது ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து இதுவரை அரசால் எந்த ஆய்வும் நடத்தப்படவில்லை என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. இளைஞர்கள், யுவதிகள் இவர்கள் மத்தியில் மது பழக்கமானது புதுசாக வந்திருக்கிறத பார்க்குறோம். தெருவெங்கும் மதுக்கடைகள். இன்றைக்கி நமக்கு ஒரு காலத்தில் தெருவெங்கும் கோயில்களும் தெருவெங்கும் பாடசாலைகளும் இருந்ததை இன்றைக்கி மாற்றி தெருவெங்கும் மதுபான கடைகள் அப்படிங்கிற இந்த அவல நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அரசுக்கு பொருளாதார வளர்ச்சி தேவை அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதுக்கு எவ்வளவோ வேறு வழிகள், மாற்று வழிகள் இருக்கும் பொழுது மக்களுடைய குடலை புண்ணாக்கி மக்கள் சவப்பெட்டிகளின் மேல் கட்டப்படக்கூடிய எந்த கட்டடமும் நியாயப்படுத்தப்பட முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தமிழகத்தில் 6,825 டாஸ்மாக் கடைகளிலும்
4435 மதுக்கூடங்களிலும் தினமும் 1.5 கோடி பேர் மது குடிக்கிறார்கள் என்று சொல்கிறது ஒரு புள்ளி விவரம். ஆனால் மாநிலத்தில் மதுவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மொத்தம் 26 மறுவாழ்வு மையங்கள் தான் செயல்பட்டு வருகின்றன. இவைகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்கிறார்கள் சமூக நோக்கர்கள். அதேபோல் மதுவால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க மாநில அரசு செலவிடும் தொகையும் போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் 200 கோடி ரூபாயை செலவு செய்து வருகிறது. சிகிச்சைக்கு மட்டும் செலவு செய்தால் போதாது, விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் மத்திய மாநில அரசுகள் பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் என்கிறார்கள் சமூகவியலாளர்கள். டாஸ்மாக் கடைகளில் விற்பனையாகும் மது மூலமாக கிடைக்கும் வரி வருவாய் அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வருமானமாக இருக்கிறது. இந்த வருமானத்தில் ஒரு பகுதியை போதையால் மற்றும் மதுவால் பாதிக்கப்பட்டவரை கைகொடுத்து தூக்கி விடுவதற்கு அரசாங்கம் உதவ வேண்டும் என்று சமூக நோக்கர்கள் கருதுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி. மதுபானத்தால் பாதிக்கப்பட்டவர்களை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. போதையிலிருந்து மீட்கும் பணிகள் சென்னையில் உள்ள ஒரு மறுவாழ்வு மையத்தில் எப்படி நடக்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். மது போதை ஒரு வளரும் நோய் என்கிறார்கள் மனநல மருத்துவர்கள். மது போதையிலிருந்து மீள்வதற்கான பயிற்சியில் நேரடியாக கலந்து கொண்டால் மட்டுமே அதிலிருந்து மீள முடியும். அப்படி மறுவாழ்வு மையங்களில் சேரும் ஒவ்வொருவருக்கும் மது போதை அளவு கணக்கிடப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் மனநல மருத்துவரால் ஆலோசனையும் வழங்கப்படுகிறது. மதுவால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு எழுவது அவ்வளவு எளிதானதில்லை என்கிறார்கள் மதுவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையால் மீண்டவர்கள். குடி நாள்படி ஆரம்பத்தில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது ஆரம்ப காலங்களில் மட்டுமே அப்படி இருந்துச்சு. அது கொஞ்சம் காலங்கள் ஆவ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடி என்னை அடிமையாக்கிடுச்சு. குடிக்காமல் என்னால் 24 ஹவர்ஸில் இருக்க முடியாது. குடிக்காக எனக்கு என்ன தேவை, எதை செய்யறதுக்கு நான் துணிச்சலாக இருந்தேன், என் உயிரை கூட இழக்கிறதுக்கு தயாராக இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடி இது விடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பயங்கர கஷ்டப்பட்டேன். குடி ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் விடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். உயிரை கூட விட்டுறலாம், குடியை விடுறது, இந்த போதைப் பொருள் பழக்கத்தை விடுறது ரொம்ப கஷ்டம். மது அதை அருந்துபவர்களின் நரம்பு செல்களை நேரடியாக பாதித்து அவர்களின் சிந்தனையை மட்டுப்படுத்துகிறது என்று சொல்லும் மருத்துவர்கள் மனநலத்தையும் கடுமையாக பாதிக்கும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் சொல்லுவாங்க, இது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, குடி இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. சில பேர் குடியை விட்டுட்டு என்ன செய்வாங்க, போதைப் பொருள் கடுமையாவாங்க. இல்லை நான் கெஞ்சா எடுக்கிறேன், இல்லை ஓபிஎம் எடுக்கிறேன், மெல்ஜுனா எடுக்கிறேன், எனக்கு அதுதான் போதை சந்தோஷம் இருக்குது. முதல் சந்தோஷம் தான் அது ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன ஆகிறாங்க, எனக்கு அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்ட்டு வாழ்கிறாங்க. அதனால் எனக்கு அது வேணுன்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நர்வ் செல்ஸ் நிறைய பாதிப்புகள் உருவாகி அவங்களால எதுவுமே பேச முடியறது கிடையாது. அவங்க பண்ணுற செயல்கள் எதுவுமே சரியாக செய்கிறது கிடையாது. மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க. அவங்களால என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம் எதுவுமே அவங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. மதுவால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கும் பணிக்கான விதிகளை அரசு உடனடியாக உருவாக்கினால் மட்டுமே தமிழகத்தில் உள்ள மறுவாழ்வு மையங்கள் புத்துணர்வு பெறும். மது விற்பனையை வெறும் லாபம் பார்க்கும் தொழிலாக மட்டும் இல்லாமல் அரசாங்கம் மதுவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மீட்பு குறித்தும் யோசிக்க வேண்டும். அதற்கான செயல்முறை மற்றும் அதற்கான நிதியை அதிக அளவில் ஒதுக்க வேண்டிய நேரம் இது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி, புதிய தலைமுறைக்காக.